Hello, my dear English learners. Welcome back to Christ English Practice. I am your English trainer, R. Madhivanan, sharing this video lesson with you. With this video, we are going to start a new series of videos for sentence making. வாக்கியங்கள் தயாரிப்பதற்கான ஒரு புதிய வீடியோ சீரீஸ் வீடியோ வரிசையை நாம் பார்க்க போகிறோம். வித் திஸ் வீடியோ, இந்த வீடியோவோடு இதிலிருந்து ஆரம்பித்து, த டைட்டில் ஆஃப் திஸ் சீரீஸ் இஸ் டூ பார்ட் சென்டென்ஸ். டூ பார்ட் சென்டென்ஸ், இரண்டு பகுதி வாக்கியம். அந்த இரண்டு பகுதிகள் என்னென்ன? ஒரு சிறிய வாக்கியம், அதில் இரண்டு பகுதிகள். ஒன்று சப்ஜெக்ட், ஆங்கிலத்தில் சப்ஜெக்ட் என்று சொல்வார்கள். வாக்கியத்தின் முதல் சொல். அதை தொடர்ந்து வருவது வி. வீனா வேர்ப். எஸ் மீன்ஸ் சப்ஜெக்ட், வி மீன்ஸ் வேர்ப். இரண்டு பகுதிகள் கொண்ட மிகச்சிறிய வாக்கியம். பாருங்கள், சப்ஜெக்ட் எஸ். தமிழ் மொழியில் எழுவாய் என்றால் முதல் சொல் என்று அர்த்தம். ஒரு வாக்கியத்தில் உள்ள ஒரு முதல் சொல். அந்த சொல் எப்படிப்பட்டது? அந்த சொல் ஒரு நபரை குறிப்பதாக இருக்கலாம், அல்லது ஒரு பொருளை குறிப்பதாக இருக்கலாம். உதாரணமாக ராஜு. ஒரு பொருள் என்றால் நாம் எந்த பொருளை வேணாலும் சொல்லலாம். ஒரு மரம், ஒரு மேஜை, ஒரு நாற்காலி. ஓகே, எதை பற்றி பேசுகிறோமோ அதுதான் சப்ஜெக்ட். எழுவாய், அழகான சொல். ஒரு வாக்கியம் எந்த சொல்லை கொண்டு எழுகிறதோ, எனவே அதை எழுவாய் என்று தமிழ் இலக்கண ஆசிரியர்கள் சொல்லி இருக்கிறார்கள். ஓகே, சப்ஜெக்ட் என்றால் அதனுடைய எழுத்து, முதல் எழுத்து எஸ் என்று நாம் குறிக்க வேண்டும். வேர்ப் என்பதற்கு அதை பார்க்கலாம். மீண்டும் அந்த சப்ஜெக்டை பற்றி பேசும்போது ஒரு நபராக இருக்கலாம், அல்லது ஒரு பொருளாக இருக்கலாம். இங்கே நாம் இந்த வீடியோவில் 7 சொற்களை நாம் சப்ஜெக்டாக எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். முதல் சப்ஜெக்ட் பாருங்கள், 7 சொற்கள். ஃபர்ஸ்ட்டு ஐ, அப்புறம் வி, தென் யூ, ஹி, ஷி, இட், தே. ஐ நான், வி நாம் நாங்கள், யூ நீ நீங்கள், ஹி அவன் அல்லது அவர், அது ஆண்பாலாக இருந்தால் அதை மரியாதையாக அந்த ஆணை சொல்ல வேண்டும் என்றால் அவர். ஷி அவள், இது பெண்பால். பெண்ணை நாம் மரியாதையாக சொல்லும்போது அவர். இட் அது. அது என்றால் ஒரு பொருள், ஒரு விலங்கு, மரம், இது போன்ற பொருள்கள். தே, இந்த தே என்பது அவர்கள் மற்றும் அவைகள். உயர்திணை மனிதர்களை சொல்லும்போது தேவனுடைய தமிழர்த்தம் அவர்கள். அகிரிணை உயிரற்ற பொருள்கள் மற்றும் விலங்குகளை பன்மையாக சொல்லும்போது அவைகள். ஓகே, இந்த 7 சொற்களை நாம் இங்கே வாக்கியத்தில் பயன்படுத்த போகிறோம். என்னவாக? சப்ஜெக்டாக. ஓகே, அடுத்து வர்றது வேர்ப். வேர்ப் என்றால் அதை ஆங்கிலத்தில் வி என்று குறிப்பிடுவோம். இதற்கு தமிழ் அர்த்தம் வினைச்சொல். வினைனா ஒரு செயல் அல்லது ஒரு வேலை. அது பாருங்கள், ஒரு நபர் அல்லது பொருள், நபரின் அல்லது பொருளின் செயல் மற்றும் வேலையை குறிப்பதாகும். இந்த வேர்பு என்ன செயல், என்ன வார்த்தை? செயலை குறிப்பிடும் சொல், ஒரு வேலையை குறிப்பிடும் சொல், ஒரு வினையை குறிப்பிடும் சொல். உதாரணமாக போகுதல், தமிழில் போகுதல். இந்த போகுதல் என்ற செயல் வினையை நாம் கோ,
ஆங்கிலத்தில் கோ என்று சொல்ல வேண்டும். குறிப்பு, இது முக்கிய குறிப்பு பாருங்கள். இந்த சிறிய 2 பகுதி வாக்கியத்தை செயல் வினைச்சொல்தான் உருவாக்கும். இதனுடைய பொருள் என்ன? இந்த 2 பகுதி வாக்கியங்களில் 3 பகுதி வாக்கியங்கள் உள்ளன, 4 பகுதி வாக்கியங்கள் உள்ளன, அதுக்கு மேலே 5 பகுதி வாக்கியங்கள் கூட உள்ளன. ஆனால் நம்முடைய சிறிய குழந்தைகள், அதாவது ஆரம்ப பள்ளியில் 3ஆம் வகுப்புக்கு மேல் உள்ள பிள்ளைகள் கற்றுக்கொள்ள எளிதான வாக்கியம் இந்த சிறிய 2 பகுதி வாக்கியங்கள். ஓகே, இந்த வாக்கியங்களை உருவாக்குவதற்கு எந்த வினைச்சொல் தேவை? செயல் வினைச்சொல் மட்டும்தான் இதை உருவாக்க முடியும். சரி, பார்க்கலாம். உதாரணம், போகுதல். இந்த போகுதல் என்ற செயலை நாம் பாருங்க, உதாரண வாக்கியங்களில் நாம் பயன்படுத்த போகிறோம். அதுவும் ஒரு வெர்பு என்று சொன்னாலே சாதாரண நிகழ்கால வினையா அல்லது சாதாரண இறந்த காலமா, இது போன்று காலம் நமக்கு நன்கு தெரிய வேண்டும். ஒரு வினையை, ஒரு செயலை, ஒரு வெர்பை எந்த டென்ஸில், எந்த காலத்தில் பயன்படுத்துகிறோம் என்பதை நாம் அறிந்து பயன்படுத்த வேண்டும். தமிழில் சாதாரண நிகழ்கால வினையாக போகுதல் பயன்படுத்தப்படுகிறது. மீண்டும் சொல்கிறேன், போகுதல் என்ற செயல் சாதாரண நிகழ்கால வினையாக பயன்படுத்தப்பட்டுள்ளது. இங்கே ஆங்கிலத்தில் சிம்பிள் ப்ரெசன்ட் வெர்ப். இது டெய்லி ஆக்ஷன், அன்றாட செயலை பற்றி பேசுவதற்கு பயன்படும் சிம்பிள் ப்ரெசன்ட் வெர்ப். ஓகே, கோ. 7 வாக்கியங்கள் பார்க்க போகிறோம். ஐ, வி, யூ, ஹி, ஷி, இட், தே என்ற 7 சொற்களை கொண்டு, இந்த 7 சொற்களுக்கு தனி பெயரே உண்டு. அதாவது பிரதி பெயர் சொற்கள், பெயர் சொல்லுக்கு பதிலாக பயன்படும் இந்த 7 சொற்கள். ஓகே, நம்பர் 1, ஐ கோ, நான் போகிறேன். இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம், இந்த நான் வர்றதுனால போகுதல்ங்கிறது எப்படி மாறுது? போகிறேன். தமிழில் அந்த வினைச்சொல் முடியும் அந்த இடத்த பார்க்கணும். போகிறேன், இதுதான் வினைச்சொல்லின் இயக்கம் என்று சொல்வார்கள். வெர்பு மெக்கானிசம் என்று சொல்வார்கள். வினைச்சொல்லுக்கு இயங்கும் சக்தி உள்ளது. சப்ஜெக்டுக்கு தகுந்த மாதிரி அது மாறும், அது இயங்கும். ஒரே மாதிரி இருக்காது. ஆங்கிலத்தில் கொஞ்சம் ஒரே மாதிரி இருக்கும், பார்க்கலாம். ஐ வந்தால் கோ வரணும் ஆங்கிலத்தில். தமிழில் நான் போகிறேன், அன்றாடம் போகிறேன். ஓகே, அடுத்த வார்த்தை வாக்கியம் வி கோ. இங்கே வி என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம்? நாம். கோ, அப்போ நான் போகிறேனுக்கும் ஐ கோ தான் பயன்படுத்தப்பட்டுள்ளது. வி கோவுக்கும் கோ மாறவே இல்லை, அப்படியே தான் வருது. ஆனால் தமிழில் பாருங்கள், போகிறேன், ஐ வந்தால் நான் போகிறேன் என்று இருந்தது. நாம் வரும்போது, வி வரும்போது தமிழாக்கம் போகிறோம். இதை கொஞ்சம் கவனித்து பயிற்சி எடுக்கணும். நாங்கள் போகிறோம். இந்த நாம்ங்கிற சொல்லுக்கு இன்னொரு தமிழ் வார்த்தை நாங்கள், அதற்கும் போகிறோம். நம்பர் 3, யூ கோ. யூ என்பது ஒருமையாக பயன்படுத்தும் போது நீ போகிறாய், கிராய்னு வருது பாருங்க. போகுதல் என்ற அந்த செயல் வினை சப்ஜெக்ட் நீ என்று வரும்போது அதனுடைய இயக்கம் எப்படி மாறுது? போகிறாய். இதே யூ என்ற சொல்லுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கு. நீங்கள், ஒருவருக்கு முன்னால் உள்ள பல பேர். நீங்கள், அதாவது ஒருவருக்கு முன்னால் இருக்கும் பல பேர். நீங்கள் என்று பயன்படுத்தும் போது அந்த போகுதல் எப்படி மாறுது, எப்படி இயங்குது? போகிறீர்கள், நீங்கள் போகிறீர்கள். நீ வந்தா போகிறாய், அது ஒருமை. நீன்னு ஒரு தனி நபரை, முன்னாடி இருக்கிற தனி நபரை பார்த்து சொல்கிறோம். நீங்கள் என்பது நமக்கு முன்னால் உள்ள பல பேர். அப்போ பன்மையாக சொல்லும் போதும் சரி, அதே நீங்கள்ங்கிற வேர்டை மரியாதையாக சொல்லும் போதும் சரி, நீங்கள் போகிறீர்கள். ஓகே, நம்பர் 4, இந்த இடத்துல கோங்கிற அந்த வெர்பு கோஸ்னு மாறுது. அதனுடைய மெக்கானிசம், இயக்க ஆற்றல் மாறுது. ஹி, அவன்,
கோஸ் அவன்னா ஒரு ஆண், அது ராஜுவாக இருக்கலாம், கண்ணனாக இருக்கலாம், கோபாலாக இருக்கலாம், மந்திரியாக இருக்கலாம். ஹி கோஸ் அவன் போகிறான், அவன் என்பது ஒரு ஆண், எனவே போகிறான். அந்த இயக்கம் போகுதல்ங்கிற வெர்பு எப்படி இயங்குது? கிரான் என்று இயங்குது, மாறுது. இந்த அவன் என்ற சொல்லை மரியாதையாக நாம் ஒரு ஆணை, நமக்கு மூத்தவரை, ஒரு பதவியில் உள்ளவரை மரியாதையாக சொல்ல வேண்டுமென்றால் அவர், அதான் பிராக்கெட்டில் ஆன், அவர் வர்றதுனால போகிறார், அவர் போகிறார். இது மரியாதைக்காக அவர் பயன்படுத்தும் போது அந்த போகுதல்ங்கிற வெர்பு எப்படி மாறுது? கிரார். அடுத்த வார்த்தை ஷி, அவள், அவள் போகிறாள். ஷி கோஸ். ஏற்கனவே ஈ வரும்போது ஆங்கில வார்த்தை கோ என்பது கோஸ்னு இயங்குது. அதே போல் ஷி என்ற அந்த வார்த்தை சப்ஜெக்டாக வரும்போது அதே கோஸ் திரும்பி வருது. கோ அல்ல, கோஸ். நல்லா கவனிக்கணும். ஹீ கோஸ், ஷீ கோஸ். இதில் நாம் இதை கவனித்து எழுதி பார்க்கணும். ஓகே. அவள், அவள்னா பெண்பால், போகிறாள். அவள் என்று வர்றதுனால போகுதல்ங்கிற வெர்பு எப்படி இயங்குது? கிரால் என்று இயங்குது. அதை மரியாதையாக ஒரு பெண்ணை, ஒரு வயது வந்த பெண்ணை அல்லது பதவியில் இருக்கும் பெண்ணை அவர் என்று சொல்லும்போது போகிறார். ஓகே. அவர் என்பது ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொதுவான ஒரு பிரதி பெயர் சொல். அடுத்தது 6 இட்டு. இட்டுனா என்ன? அது. அதுனா என்ன? ஒரு மரமாக இருக்கலாம், செடியாக இருக்கலாம், ஒரு மேஜை, நாற்காலி, ஒரு வீடு, ஒரு பஸ்ஸு, காரு, எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஒருமை, ஒரு பொருள். அது போகிறது. அது, அதுனா ஒரு நாயாக இருக்கலாம், ஒரு பேருந்தாக இருக்கலாம். அது போகிறது. அது என்று சப்ஜெக்ட் வர்றதுனால போகுதல்ங்கிற வெர்பு எப்படி இயங்குது? கிறது என்று இயங்குகிறது. அது போகிறது. ஆக இட் கோஸ். இப்போ 3 வார்த்தைகள் சப்ஜெக்டாக. எது? ஹீ, ஷீ, இட். இந்த 3ம் ஆங்கிலத்தில் ஒரு ஸ்பெஷல் வகை, ஒரு சிறப்பான வகை. இதை சிம்பிள் ப்ரெசண்ட்டில் வெர்பை போகுதலில் சிம்பிள் ப்ரெசண்ட்டில் பயன்படுத்தும் போது கோ என்று சொல்லக்கூடாது, கோஸ். அதே போல் கம் என்ற வார்த்தையை பயன்படுத்தும் போது ஹி கம்ஸ், ஷீ கம்ஸ், இட் கம்ஸ். எஸ் சேர்த்திக்கணும். இங்கே கோவுக்கு இஎஸ் சேர்த்த வேண்டாம். பொதுவாக எஸ்ஸுங்கிற வார்த்தையை சிம்பிள் ப்ரெசண்ட்டில் சேர்த்திக்கணும். ஹி வாக்ஸ், ஷீ வாக்ஸ், இட் வாக்ஸ். ஹி ஈட்ஸ், இதிலெல்லாம் வெறும் எஸ் சேர்த்துனா போதும். ஷீ ஈட்ஸ், இட் ஈட்ஸ். ஓகே. கடைசியாக தே என்ற சப்ஜெக்ட், அவர்கள். இந்த தே என்ற சப்ஜெக்டுக்கு அப்புறம் வர்ற வெர்பு எப்படி? சிம்பிள் ப்ரெசண்ட்டில் கோ தான். ஆக கோஸ் எப்போ வரும்? சப்ஜெக்டாக ஈஸியை இட்டு வந்தால் வரும். எப்போ கோ மட்டும் வரும்? ஐ, வி, யூ, தே ஆகிய 4 சொற்கள் சப்ஜெக்டாக வரும்போது கோ. இதனுடைய தமிழ் அர்த்தம் தேனா அவர்கள், கோ போகிறார்கள். போகுதல்ங்கிற வெர்பு போகிறார்கள் என்று இயங்குது. வெர்பு மெக்கானிசம். அவர்கள் போகிறார்கள். அந்த தே என்பதற்கு அகிரிணை அர்த்தம். அகிரிணை அவைகள், விலங்குகள், மரங்கள், இதெல்லாம் அவைகள் போகின்றன. அப்போ அவைகள் என்று அந்த சப்ஜெக்டு தமிழில் வர்றதால வெர்பு போகுதல் எப்படி இயங்குது? கின்றன, போகின்றன. மனிதர்களாக இருந்தால் போகிறார்கள் அவர்கள். விலங்குகளாக இருந்தால் போகின்றன அவைகள். அவைகள்னால் அந்த நாய்கள். ஓகே. அடுத்தது சப்ஜெக்ட் வெர்பு அக்ரிமெண்ட். இதை நாம் இப்போ தான் பார்த்தோம். இருந்தாலும் அதை ஒரு ஸ்பெஷலாக இப்போ நாம் அதை பார்த்துக்கலாம். எந்த தலைப்பில்? சப்ஜெக்ட் அண்டு வெர்பு அக்ரிமெண்ட். எழுவாய் மற்றும் பயனிலை. சப்ஜெக்ட் வெர்பு இணக்கம், இணக்கமாக இருக்கணும், ரூல் படி இருக்கணும், இணக்கமாக இருக்கணும். ஒரு விதி இருக்குது. என்ன விதி? நிகழ்கால வினைச்சொல்லுடன் ஐவியூ தே சப்ஜெக்டாக வந்தால்
கோ. கோ எடுத்துகிட்டு கம் போட்டு பாருங்கள். ஐவி யூ தே ப்ளஸ் கம். ஐ கம், வி கம், யூ கம், தே கம். ஆனால் ஹீ ஷீ இட் சப்ஜெக்டாக வரும்போது வெர்பு எப்படி இருக்கணும் பாருங்கள். ப்ளஸ் குறி போட்டு என்ன சொல்லியிருக்கேன்? கோஸ். ஹீ கோஸ், ஷீ கோஸ், இட் கோஸ். அதே போல் வேறு வார்த்தை போட்டு சொல்லலாம். ஹீ கம்ஸ், ஷீ கம்ஸ், இட் கம்ஸ். ஆக ஐவியூ தே இந்த 4 வார்த்தை சப்ஜெக்டாக வரும்போது வெர்பில் எஸ்ஓ இஎஸ்ஓ வரவே வராது. சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் வெர்பை பயன்படுத்தும் போது ஹீ ஷீ இட் சப்ஜெக்டாக வந்தால் வெர்போட எஸ், பெரும்பாலும் எல்லா வெர்புக்கும் எஸ், ஒரு சில சொற்களுக்கு இஎஸ் சேரும். ஓகே, my dear English learners, that ends this video. Thanks for watching the video. Wish you good luck with your English practice. Goodbye and take care.